செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் பாஜகவுடன் என்ஆர் காங்கிரஸ் இன்று தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்த இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், விவரங்கள். சிவரஞ்சனி, புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக தலைமையிலான கூட்டணி அரசு நடைபெற்று வருகிறது. இந்த அரசு வரும் சட்டமன்ற தேர்தலிலும் தொடர வேண்டும் என்பதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் விருப்பமாக இருக்கிறது. இதற்கேற்பத்தான் காய்கள் நகர்த்தப்பட்டு வருகின்றன. காரைக்காலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தபோது இந்த கூட்டணி உள்ளது என்பதை முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி செய்தார். இதனைத் தொடர்ந்தான் பிரதமர் புதுச்சேரி வந்தபோது பல நலத்திட்டங்களை துவங்கிய போது முதலமைச்சர் தன்னுடைய முக்கிய கோரிக்கையான மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தார். அதைதான் திரும்பவும் இந்த கூட்டணி இன்று நடைபெறும் பேச்சுவார்த்தையில் அவர் வைக்க இருக்கிறார். அதாவது பாஜக என்ஆர் காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதற்கு என்பது கூட்டத்தில் தன்னுடைய மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதலமைச்சர் அஸ்திரமாக பயன்படுத்த இருக்கிறார். அதாவது புதுச்சேரியில் கடந்த 5 ஆண்டுகளாக எந்த ஒரு அதிகாரம் இன்றி அதிகாரிகளின் ஆட்சியின் கீழ் தான் நடைபெற்று வருகிற இந்த ஆட்சி. ஆனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற்றால் ஒரு சுதந்திரமான மாநில அரசை நடத்த வேண்டும். அதற்கு மாநில அந்தஸ்து புதுச்சேரிக்கு வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை இன்று முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய அமைச்சரும் புதுச்சேரிக்கான பாஜக பொறுப்பாளருமான மத்திய அமைச்சரிடம் வலியுறுத்தி இருக்கிறார். மான்சுக் மாண்டே இன்று மாலை புதுச்சேரி வருகிறார். அவர் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தியதை தொடர்ந்து முதலமைச்சர் நேரில் சந்தித்து பேச இருக்கிறார். அப்பொழுது புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதை முதலமைச்சர் வலியுறுத்துகிறார். அதே நேரத்தில் மாநில அந்தஸ்து என்பதை பிரதானமாக அவர் பயன்படுத்தி இருக்கிறார். வரும் சட்டமன்ற தேர்தலில் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்ற வாக்குறுதி அளித்தால் மக்களை எளிதாக சந்திக்க முடியும், சுதந்திரமான ஆட்சியை நடத்த முடியும் என்பதுதான் முதலமைச்சர் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. அதை தான் அவர் அஸ்திரமாக எடுத்து இன்று பேச இருக்கிறார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவமுதன்.